ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தமிழில் அறிவோம் என்ற நம்மளோட சேனலுக்கு உங்களை அன்போடு நான் வரவழைக்கிறேன். நம்ம புதுசாக தொடங்கின இந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு பாசல் பிரச்சனை இருக்கிறதால நாங்கள் தமிழில் தொடங்கிக்கிறோம் இந்த சேனலை. அதாவது இதை நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட லிங்க்கு. அதுபோல் அவங்களும் நல்ல பிரயோஜனம் அடையட்டும். அதுபோல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்டா நான் வளமையாக அடிக்கடி போடுற அந்த ஏதாவது வீடியோக்களை நீங்களும் பிரயோஜனமாக பார்த்து தெரிஞ்சு கொள்வது ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் பிரயோஜனம் அடையட்டும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எவ்வாறு சாதாரண யூஎஸ்பி டிரைவை பூட்டபிள் டிஸ்காக நம்ம மாற்றலாம்னு சொல்லி பார்க்கணும். அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் என்ன சரி அப்செட் ஆகிருந்தால், ஏதாவது பிள்ளைகள் என்ன சரி நடந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்ப்யூட்டரை அதாவது நம்மள்கிட்ட பூட்டபிள் சிடி இல்லாமல் நம்ம கடைகளுக்கு சென்று நம்ம அலைஞ்சிக்கிட்டு பூட்டபிள் சிடியை தேடிட்டு அப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாவே நம்மளோட பூட்டபிள் டிஸ்கை எப்படி நம்ம உருவாக்கிக்கொள்கிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரியா? அதாவது இப்போ உங்கள்ட்ட பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்கள்ட்ட ஏற்கனவே ஐஎஸ்ஓ ஃபார்மட்டுங்கிற முறையில் உங்கள்ட்ட விண்டோஸ், உங்களுக்கு வேண்டிய என்னென்ன விண்டோஸ் இருக்கோ அந்த விண்டோஸை உங்கள்கிட்ட இரு பென்ட்ரைவில், அதாவது யூஎஸ்பி டிஸ்கில் எப்படி நீங்கள் காப்பி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம். அதாவது ஐஎஸ்ஓங்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் விண்டோஸ்களில் எத்தனையோ வகையான விண்டோஸ்கள் இருக்கு. அதில் நான் உதாரணமாக உங்களுக்கு காட்டுறேன்னா, அதாவது ஐஎஸ்ஓ விண்டோஸ் 2 வகைப்படும். ஒன்று 32 பிட், 64 பிட். அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க உங்களோட கம்ப்யூட்டரில் டிஸ்பிசி இல்லாட்டி மை கம்ப்யூட்டரை போய்த்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோடனே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அண்டியும் அதில் பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸில் போட்டிருப்பாங்க. அதாவது எவ்வளோ ரேம்னு உங்களோட கம்ப்யூட்டர்லேக்கு, அது மாதிரி சிஸ்டம் டைப் என்னன்னு சொல்லி உங்களை போட்டிருப்பாங்க. என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட இதில் இருக்கேன்னு சொல்லி, அதாவது ப்ரொசஸர் உங்களோட பேஸ் பண்ணிக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. 64வா 32வான்னு சொல்லி உங்களுக்கு அதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ நம்ம பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ 32 பிட்டில் சரி 64 பிட்டில் சரி இருக்கிற ஐஎஸ்ஓ விண்டோஸ் உங்களுக்கு நீங்கள் இதில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் இதை நான் ஏற்கனவே இமேஜ் ஃபார்மேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் ஏற்கனவே. சரியா? இப்போ இது மாதிரி நீங்கள் விண்டோஸ்கள் நீங்கள் இன்டர்நெட்டை போய்த்து வேண்டிய மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் விண்டோஸ் 10ஓ விண்டோஸ் 7ஓ வேணுமெண்டா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹார்ட் டிஸ்கில் சரி பென்ட்ரைவில் சரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னா, யாரையும் கரைச்சப்படுத்த தேவையில்லை. உங்களுக்காகவே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். வேண்டிய டைமில் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு. இப்போ நான் இதில் உங்களுக்கு காட்டித்தரேன்னா, ஏற்கனவே டவுன்லோட் பண்ணது எப்படி நீங்கள் பென்ட்ரைவுக்கு நீங்கள் மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் போங்க, இந்த நான் உங்களுக்கு காட்டுற லிங்க் இருக்கு. இந்த லிங்க்குக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னாக்க கிளிக் பண்ணி கொண்டு போங்க நீங்கள் உள்ளுக்கு. இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், RUFUS, அதாவது அப்படி போட்டு டவுன்லோட்ஸ்ன்னு போட்டிக்காங்க. RUFUS டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. இந்த நீங்கள் வெப்சைட்டு நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நீங்கள் நிறைய, அதாவது உங்களுக்கு விரும்பின என்ன வேர்ஷன் சரியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதாவது உங்களோட இமேஜ்
அதாவது ISO ஃபார்மட் விண்டோஸை உங்களோட பென்ட்ரைவ்களுக்கு எப்படி நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்வது, அதாவது பூட்டபிள் மாதிரி காப்பி பண்ணுறது பாதிக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் தான் இது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டவுன்லோட் ஆகுது. சரி, இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. சரி, இப்போ வாங்க எப்படி அதை உருவாக்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த இதில் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் ஒன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒன்றாகுது. இப்போ நான் என்ன பென்ட்ரைவ்னா இன்சர்ட் பண்ண இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்போ சாதாரணமாக உங்களோட நீங்கள் பூட்டபிள் செய்ய வேண்டிய அந்த சாஃப்ட்வேரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காட்ட போகிறேன் எப்படின்னாக்கா 64 பிட்டுக்குரிய ஒரு விண்டோஸ் 10 சரி, விண்டோஸ் 7 சரி உங்களுக்கு நான் காட்டி தரப்போகிறேன். இதில் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் எப்படின்னா விண்டோஸ் 7, அதாவது அல்டிமேட் எடிஷன் அன்றைக்கி விண்டோஸ் 7 அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் காட்டுது, நீங்கள் ஏற்கனவே பென்ட்ரைவை போட்டிங்கன்னு சொல்லி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி அந்த சாஃப்ட்வேர் போகிறீங்க, போய்த்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸில் உங்களோட பென்ட்ரைவோட பெயர் ஏற்கனவே செலக்ட் ஆகிக்கும் பாருங்கள். அது பிறகு காட்டும் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டும். அது பிறகு ஃபைல் சிஸ்டம் NTFS இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பாருங்கள் வெல்யூம் லேபிள். அது நீங்கள் போட மேலும் போடாமல் இருக்கணும், ஏன்னா அது ஒட்டவாக மாறும். கீழே பாருங்கள் நான் காட்டுறேன். ISO இமேஜில் செலக்ட் பண்ணி க்ரியேட் பூட்டபிள் டிஸ்க் யூஸிங்னு சொல்லி போட்டி ISO இமேஜ். இப்போ நம்ம லொக்கேஷனை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ CD அந்த ஃபார்மேட்டு மார்க்குக்கு போங்க, கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உள்ள லொக்கேஷனை நீங்கள் கொடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள் 32 பிட்டில் இல்லை, நம்ம இப்போ 64 பிட்டில் ஒன்று நம்ம பூட்டபிள் செய்வோம். விண்டோஸ் 7 அல்டிமேட் எடிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானது. அது பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கீழே உங்களோட இமேஜ் ஃபைல் செலக்ட் ஆகிட்டு, அடுத்தது பாருங்கள் இப்போ செலக்ட் ஆனால் அதில் பெயர் காட்டும். அது பிறகு ஸ்டார்ட் கொடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்த பிறகு ஓகே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஏற்கனவே இப்போ ஃபார்மட் ஆகி கொண்டு உங்களோட சிஸ்டம் இது ஃபார்மட் ஆகி முடிஞ்சவொடனே என்ன செய்யணும், இப்போ பூட்டபிள் காப்பி ஆகுது பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இப்போ ஃபுல்லாக காப்பி ஆகி ஓகே ஆகி முடிய மாட்டேக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனே கீழே காட்டுது டன்னு சொல்லி காட்டுது. இப்போ சரி, இப்போ வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே டன் ஆகிட்டு இப்போ நம்ம பூட்டபிள் பண்ணிட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இது மை கம்ப்யூட்டர் இல்லை திஸ் பிசியில் நீங்கள் சரி போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கன்வெர்ட் ஆகிக்கிறது உங்களுக்கு காட்டும் இதில் பென்ட்ரைவில். இப்போ இதை வச்சு நீங்கள் பூட்டபிள் ஃபார்மேட்டில் என்ன செய்யுங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் பூட் பண்ணுறேன்னு சொல்லி பூட்டபிளை கொடுங்க. அதாவது பயோ செட்டிங்ஸில் போய்த்து மாற்றி பென்ட்ரைவ் மூலமாக பூட் பண்ணுறேன்னு சொல்லி பூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காண்டி நம்ம கடையில் இறங்கி சிடியை சல்லி 250 ரூபா 300 ரூபா கொடுத்து சிடியை வாங்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்மள்ட்ட எப்படியான நீங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் இல்லாட்டி ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கோனீங்கன்னா இப்போ எங்கேயும் போய்த்து அலைய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?